Praise the Lord. Praise the Lord. Many a times when we use the word of God, அநேக நேரங்களில் நாம் இறைவார்த்தையை பயன்படுத்தும் போது when we do not see the manifestation, நாம் நம் கண்களால் நாம் வெளிப்பாடுகளை காண முடிவதில்லை. we quickly jump to the conclusion that there is nothing happening. உடனே நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடுறோம், ஒன்றுமே நடக்கவில்லையே என்ற முடிவுக்கு வருகின்றோம். I can see a drum over there, இங்க வந்து ஒரு ட்ரம் இருக்கிறத நான் பார்க்கிறேன். and there is a water pump and a pipe going inside. அங்க வந்து தண்ணி விழுறதுக்காக ஒரு பைப் அது உள்ள போய் போயிட்டு இருக்குது. As soon as the electric power is switched on, ஒரு சுவிட்ச் நம்ம கரண்ட் அதை ஆன் பண்ணும்போது and the pump starts operating, அது வந்து அந்த பம்ப் வேலை செய்ய ஆரம்பிக்குது. is it the very next moment the drum is full of water? அது அப்படி ஆன் பண்ணனதும் அந்த ட்ரம் அப்படியே நிறைஞ்சு வழியுதா, Or is there a process of water getting filled up slowly? அல்லது தண்ணியானது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நிறைஞ்சு 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 மேல வருதா, அப்படி நடக்குதா? Come on, எப்படி நடக்குது? come on. In the same way, அதே மாதிரி தான் when you use the word of God out of your mouth, உங்க வாயை திறந்து நீங்க இறைவார்த்தையை பேச ஆரம்பிக்கும் போது and you believe in your heart, உங்க இதயத்திலே நீங்கள் நம்பும் போது the process of your blessing getting filled up begins to operate. உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதமானது அவ்வாறு தண்ணீர் எவ்வாறு நிரம்புகின்றதோ அது போல நிரம்பி 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 அது மேலே வருகின்றது. The drum will be full as long as the pump is switched on and kept on. இந்த ட்ரம்ல தண்ணி எப்ப நிரம்பிக்கிட்டே இருக்கும்னு சொன்னா அந்த சுவிட்ச் கரண்ட் மின்சாரம் வரக்கூடிய சுவிட்ச் ஆன் பண்ணி வச்சிருந்தா மட்டும்தான் தண்ணி நிரம்பி நிரம்பி மேல வரும். What if the pump is put on and off? அந்த சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணிட்டோம்னு இருப்போம், என்ன நடக்கும்? Okay, have you ever got worried in your life? Worried? வாழ்க்கையில எப்பமாவது நீங்க கவலைப்பட்டிருக்கீங்களா? வாழ்க்கையில கவலைப்பட்டிருக்கீங்களா? எஸ், சத்தமா சொல்லுங்க, பிரதருக்கு கேட்கல, இன்னும் சத்தமா சொல்லுங்க. Okay, when you are getting worried, it means you are not believing the word of God, but anything contradicting to the word of God. நீங்க நான் கவலையா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்க இறைவார்த்தையை நம்பல, ஆனா இறைவார்த்தைக்கு முரணா இருக்கக்கூடியதை நீங்க நம்புறீங்க அப்படின்னு அர்த்தம். It means you are thinking on your problem and speaking your problems. அது உங்க பிரச்சனையே நீங்க நினைச்சுக்கிட்டு அந்த பிரச்சனையை நீங்க பேசுறீங்க அப்படின்னு அதுக்கு அர்த்தம். That is the time your pump is switched on or switched off. அந்த டைம்ல இந்த பம்ப் ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கா? ஆஃப். So in a whole day, how many times the pump is on and how much time the pump is off? ஒரு நாள்ல எத்தனை தடவை பம்ப் ஆஃப் பண்ணி போட்டிருக்கு, எத்தனை தடவை பம்ப் ஆன் பண்ணி வச்சிருக்கோம், எவ்வளவு நேரம் ஆஃப் பண்ணி போட்டிருக்கோம்? What are they saying? long time pump is off. And that is why you begin to wonder, I come to church though every day, I say the prayer every day, but still there is no result in my life. அதனால தான் நீங்க இப்படி நீங்க நினைக்கிறீங்க, ஒவ்வொரு நாளும் நான் கோயிலுக்கு வரேன், ஒவ்வொரு நாளும் நான் ஜெபம்லாம் சொல்றேன், இப்படிலாம் செஞ்ச பிறகு கூட என் வாழ்க்கையில நான் ஒரு பெரிய வித்தியாசத்தை, ஒரு விளைவை நான் பார்க்கவில்லையே அப்படி நீங்க நினைக்கிறீங்க. Because when you are here, you are singing the songs of God. நீங்க இங்க இருக்கும்போது ஆண்டவரை புகழ்ந்து நீங்கள் பாடல்கள் பாடுகின்றீர்கள். Many a times when you are sitting here, you are getting worried about your problems. இங்க இருக்கும்போது கூட நிறைய நேரங்கள்ல மனசுக்குள்ள உங்க பிரச்சனையை பற்றி நினைச்சு கவலைப்படுறீங்க. You instead of talking about the word of God, you are talking about the problems. ஆண்டவருடைய வார்த்தையை பேசுவதற்கு பதிலாக உங்க பிரச்சனையை நீங்க பேசிட்டு இருக்கீங்க. Your pump is on or off. அப்படி பேசிட்டு இருக்கும்போது பம்பை ஆன் பண்ணி வச்சிருக்கோமா ஆஃப் பண்ணி போட்டிருக்கோமா? ஆஃப். Then if your pump is off, how do you expect results from God? பம்பை ஆஃப் பண்ணி போட்டுட்டா கடவுள்கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த விளைவுகள் முடிவுகள் எப்படி நமக்கு கிடைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம்? Let's say she is a preacher. இப்போ சொல்லுவோம் இந்த சகோதரி ஒரு போதனையாளர்னு, and I have got some problem. எனக்கு வந்து பிரச்சனை இருக்குது. So I go to the preacher. நான் வந்து இப்போ இந்த போதனையாளர்கிட்ட போறேன். I tell this preacher, please lay hands on me and pray for me. அப்ப அவங்ககிட்ட சொல்றேன், என் தலைமையில கை வச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். So she lays her hand on me. அதனால அவங்க இப்படி தலையில கை வைக்கிறாங்க, வச்சு ஜெபிக்கிறாங்க. And she prays on me. அப்போ அவங்க கை வச்சு அப்படி ஜெபிக்கிறாங்க. The pump is switched on. இப்போ வந்து பம்ப் ஆன் பண்ணி வச்சிருக்கு. But I go out of this place. இங்க இருந்து நான் வெளியே போறேன். And I'm still thinking about my problem. என்னுடைய பிரச்சனையை பத்தி நான் நினைச்சிட்டே இருக்கேன்.
Is the pump that the preacher switched on, will it remain on or I put it off? இந்த போதனையாளர்கிட்ட போய் அவங்ககிட்ட நான் ஜெபிக்கும் போது பம்பை ஆன் பண்ணி வச்சாங்க. ஆனா நான் திருப்பி பிரச்சனையை நினைக்கும் போது பம்பு ஆன் ஆயிருக்கா ஆஃப் ஆயிருக்கா? So who is going to put the switch on and off? யாரு இந்த பம்புக்குள்ள சுவிட்சை ஆன் பண்ணவும் ஆஃப் பண்ணவும் செய்ய போறது? போதனையாளரா? புரிஞ்சுதா? How do you put it on? எப்படி நம்ம ஆன் பண்றது இந்த பம்புக்குள்ள சுவிட்சை? How do you put it on? எப்படி ஆன் பண்ணுவோம்? You must ask God. You listen. You put the switch on every time and keep it on as long as you are speaking the word of God and believing the word of God. நீங்க அந்த சுவிட்சை எப்ப ஆன் பண்ணி வைக்கீங்கன்னு சொன்னா எவ்வளவு நேரத்துக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க பேசுறீங்களோ அவ்வளவு நேரத்துக்கு சுவிட்சை ஆன் பண்ணி வைக்கிறீங்க. ஆண்டவருடைய வார்த்தையை பேசுகிற அவ்வளவு நேரத்துக்கு சுவிட்ச் ஆன்ல இருக்குது. Praise the Lord. Praise the Lord. Do you have any pain in your body? உங்க உடம்புல ஏதாவது வலி இருக்குதா? Do you have any pain in your body? ஏதாவது வலி இருக்குதா? I'm asking her. உங்களுதான். Anybody over இந்த பக்கம் உட்கார்ந்திருக்க யாருக்காவது கை வலி கால் வலி? Yeah, come here, stand here. இங்க வாங்க. Stand here. அங்க நில்லுங்க. எங்க நில்லுங்க. What pain you got? உங்களுக்கு என்ன வலி இருக்குது? She has been operated. Okay. Pain. Okay, she has been operated. இந்த சகோதரிக்கு ஒரு ஆபரேஷன் நடந்திருக்கு. What pain you got? உங்களுக்கு என்ன வலி இருக்கு? Okay. Now both of them have got pain in their body. ரெண்டு பேருக்கும் உடம்புல வலி இருக்குது. And both of them want the pain to be gone. ரெண்டு பேருக்கும் இந்த வலி வந்து சுகமாகணும்னு இருக்குது. Now we learned that the word of God is alive. நம்ம வந்து இப்பதான் படிச்சோம் என்னன்னு சொன்னா ஆண்டவருடைய வார்த்தை உயிர் உள்ளதுன்னு படிச்சோம். We also learned that the word of God is active. இறை வார்த்தை வந்து செயல்படக்கூடியதுன்னு படிச்சோம். Tell her to listen to what I'm saying. No, listen. இங்க கொஞ்சம் கவனிங்க. No, listen. எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. நீங்க நல்லா கவனிக்கணும். சரியா சொல்றத? Now listen. I'm speaking God's word. நான் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை பேசுகிறேன். This sister here is talking about a problem. இங்க வந்து நான் பேசிட்டு இருக்கும்போது அவங்க பிரச்சனையே அவங்க பேசிட்டு இருக்காங்க. So is she switching on the pump or close pump? பம்ப் ஆன் பண்ணி வச்சிருக்கா ஆஃப் பண்ணி போட்டுருக்கா? ஆஃப் பண்ணி போட்டுருக்கு. புரியுதா உங்களுக்கு? சொல்லி கொடுக்கும்போது இறை வார்த்தையை கேட்கணும். நீங்க பிரச்சனை இப்ப பேசக்கூடாது. See, as long as you're talking about your problem, எவ்வளவு pump is off. எவ்வளவு நேரம் நீங்க பிரச்சனையே சொல்லிட்டு இருக்கீங்களோ அப்ப பம்ப் ஆஃப் பண்ணி போட்டுருக்கீங்க. I'm here to teach you how to on the pump. நாங்க வந்து இந்த பம்பை ஆன் பண்றதுக்கு எப்படி ஆன் பண்ணணும் உங்களுக்கு சொல்லி தர போறோம். All the three will get healed. இப்ப 3 பேருக்கு சுகமாகும். But they should learn to switch on. ஆனா நீங்க கற்றுக்கொள்ளணும் எப்படி இந்த பம்ப்ல உள்ள சுவிட்ச் ஆன் பண்றது அப்படிங்கறத கற்றுக்கொள்ளணும். Praise the Lord. Praise the Lord. Okay, now listen carefully. நல்லா கவனிச்சுக்கங்க. The word of God is alive. ஆண்டவருடைய வார்த்தை உயிர் உள்ளது. The word of God is active. ஆண்டவருடைய வார்த்தை செயல்படக்கூடியது. And the word of God is powerful. ஆண்டவருடைய வார்த்தையானது ஆற்றல் மிக்கது. Correct? நான் படிச்சிருக்கோம். சரியா? Now I am going to give you the word of God. நான் இப்ப வந்து ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு தர போறேன். And you are going to speak it out. நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை பேச போறீங்க. And you have to speak it for the next 5 minutes. அடுத்த 5 நிமிஷத்துக்கு நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க பேச போறீங்க. By the time you finish speaking, அந்த எப்ப நீங்க அந்த ஆண்டவருடைய வார்த்தையை பேசி முடிக்கின்றீர்களோ அந்த நேரத்திலே every pain from your body will go. உங்க உடம்புல உள்ள எல்லா வலியும் அது உங்களை விட்டு போகும். நீங்கள் குணத்தை பெற்றுக் கொள்வீர்கள். Are you ready? நீங்க தயாரா இருக்கீங்களா? Are you going to speak about your problem? உங்களுக்கு என்ன பண்ணுது? She has full body pain. Okay. Tell her not to speak about the body pain now. இப்போ நீங்க அத பத்தி சொல்ல வேண்டாம். சரியா? You speak only the word of God. ஆண்டவரோட வார்த்தையை சொல்லி தருவோம். அது நீங்க சொல்லணும். இத பேசக்கூடாது. சரியா? And when you speak the word of God, ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க பேசும்போது Jesus will heal you. ஆண்டவர் இயேசு உங்களை குணப்படுத்துவாரு. சரியா? Right now, okay? இப்போ உங்களை குணப்படுத்துவாரு.
Okay, we are here to help you. உங்களுக்கு உதவி செய்யத்தான் நாங்க இங்க வந்திருக்கோம். Okay? சரியா? I am going to teach you how to switch on the pump. நான் உங்களை எப்படி அந்த பம்பை சுவிட்ச் ஆன் பண்ணி வைக்கிறது அப்படின்னு உங்களுக்கு கற்றுக் கொடுக்க The power will flow. அப்ப வந்து ஆண்டவருடைய சக்தியானது அங்க பாய்ந்து வரும். Close your eyes. கண்ணை நீங்க மூடிக்கங்க. நீங்க Close your eyes. கண்ணை மூடிக்கங்க. கண்ணை மூடிக்கங்க. And say this. இத நீங்க சொல்லுங்க. கண்ணை மூடுங்க. கண்ணை மூடிக்கங்க. And say this. சொல்லுங்க. Jesus, I love you. இயேசுவே, நான் உன்னை அன்பு செய்கிறேன். Keep saying. தொடர்ந்து சொல்லுங்க. இயேசுவே, நான் உன்னை அன்பு செய்கிறேன். இயேசுவே, நான் உன்னை அன்பு செய்கிறேன். இயேசுவே, நான் உம்மை 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 அன்பு செய்கிறேன். Praise the Lord. Praise the Lord. Just open your eyes. Where's the pain? பாருங்க, கண்ணை திறந்து இப்ப செக் பண்ணி பாருங்க உங்க உடம்ப. போயா? இப்ப பாருங்க, அசைச்சு பாருங்க உங்க உடம்புல எப்படி இருக்குதுங்க, வலியெல்லாம் போயிருக்கான்னு நல்லா செஞ்சு பாருங்க. செஞ்சு பாருங்க. What pain she had? என்னம்மா? கேன்சரா? குடல் புண்ணு இருந்து பெருசானது. அது ஆப்ரேஷன் எதுக்கு 23 கரண்ட் பிடிச்சி அதை பிளட் கேன்சர். அதை 23 கரண்ட் பிடிச்சி 3 மாதம் ரெஸ்ட்டில் வச்சு 23 ரேடியேஷன்ஸ் 3 மாதம் ரெஸ்ட்டில் வச்சு திருவனந்தபுரத்தில் போய் ஆப்ரேஷன் பண்ணுச்சுன்னா ஆப்ரேஷன் பண்ணி எடுத்த பிறகு எனக்கு 7-8 வருஷமாக சிறுநீர் போகாது, கொஞ்சமும் போகாது. எவ்வளோ தண்ணி குடித்தாலும் இப்போ கிங்ஸில் கொண்டு போய் உள்ளுக்கு கத்திரிப்பூ போட்டுருக்கு, மேலே டீப்பு போட்டு தான் விட்டுருக்கு. இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இப்போ ஜெபம் பண்ணோம்ல. ஆமாம், வலி வலி நீர் டீப் வழியே இப்போ எப்படி இருக்குது? இப்போ அப்படியே கொஞ்சம் கொள்ளாம போல இருக்கு. இப்போ நீங்க கண்ணு மூடி ஜெபம் பண்ணி சொன்னீங்கல்ல, ஆமா, அதுக்கு பிறகு உள்ளதை சொல்லுங்க. அதை கேட்கல, இதை சொல்லுங்க. இப்போதையும் அப்படியே கொள்ளாம போல இருக்கு. இது போல இருந்தேன்னா கடவுளுக்கு பெரிய பெரிய feeling better. The pain is gone. இப்ப போயிடுச்சுல்ல உங்களுக்கு? இருக்கும். ஏன் இருந்தது? நான் hold on. This sister here is talking about a problem. இந்த சகோதரி அவங்களுடைய பிரச்சனையை இப்ப பேசிட்டு இருக்காங்க. Is she talking the word of God? அவங்க இறை வார்த்தையை பேசுறாங்களா? So is the pump on or off? இப்போ பம்ப் ஆன்ல இருக்கா, ஆஃப்ல இருக்கா? Now the pain is gone. Now the pain is gone. இப்ப வலி போயிருக்கல உங்களுக்கு? வலி போயிதா?
வலி போயாச்சா? வலி போச்சா? கண்டிப்பா. She doesn't understand your Tamil. I will speak my Tamil. Listen. வலி போச்சா? என்ன? வலி போச்சா? வலி போயாச்சு. வலி போச்சா? sickness போச்சா? வலியும் போச்சு, உங்க நோயும் போச்சு இல்ல? அதுதானே. வலி போச்சா? வலி போச்சா? சரி. வலி போச்சா? சொல்லுவாங்க. No. Listen. கவனிங்க. Listen. எல்லாம் கவனிங்க. We did not pray over them. நாங்க இவங்க மேல கையை வச்சு ஜெபம் பண்ணல. A simple word of God. ஒரு எளிமையான இறைவார்த்தையை நீங்க பேசுனீங்க. Jesus, I love you. இயேசுவே, நான் உம்மை அன்பு செய்கிறேன் அப்படின்னு. We did not even tell Jesus to heal her. ஆண்டவர் இயேசு உங்களை குணப்படுத்தணும்னு சொல்லல. But when you keep on speaking the word of God, தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை அப்படி பேசிக்கொண்டே இருக்கும்போது the power of God begins to get. ஆண்டவருடைய வல்லமையானது உங்கள் மேல் இறங்குகின்றது. Now all of them, the pain is gone. உங்க எல்லாத்துக்குமே வலி சோமாச்சு. உங்க வலின்னு சொன்னீங்க, இப்ப சோமாயாச்சு உங்க வலி. Is it easy? இது ரொம்ப எளிதா இருக்குதா? Is it easy? இது எளிதாக இருக்குதா? Come on, is it easy? இது எளிதாக இருக்குதா? Many of them are surprised. How can it happen so? நிறைய பேர் இப்படி ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு இருக்காங்க, அது எப்படி சோமாகும்னு. That is what the word of God says. அதுதான் இறைவார்த்தை சொல்கின்றது. That this word is alive. இந்த வார்த்தை அணுவுயிர் உள்ளது. You cannot see the word. கண்ணால் அந்த வார்த்தையை நம்ம பார்க்க முடியாது. But this word, when you speak it out of your mouth, ஆனால் உங்க வாயை திறந்து இந்த வார்த்தையை நீங்க பேசும்போது it has the power அதுக்கு வல்லமை இருக்கிறது. to destroy sickness and உங்க disease. உடம்புல இருக்க நோய் எல்லாத்தையும் அதை அழித்து போடக்கூடிய சக்தி அதற்கு இருக்கிறது. But if a person is going on speaking about the sickness, திரும்ப நோயை பத்தியே பேசிட்டு ஒரு நபர் இருந்தாங்கன்னு சொன்னா, the person is destroying his own future. அவங்களுடைய எதிர்காலத்தை அவங்களே அழிச்சு போடுறாங்க. Open your Bible to Proverbs 18. உங்க பைபிள்ல நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 21வது வசனத்தை எடுங்க. How many years you had this pain? எத்தனை வருஷம் இருந்துச்சு உங்களுக்கு இந்த வலி? 2-3 years. 3 வருஷம் இது ஆபரேஷன் பண்ணேன். She has operated since 3 years. Okay. Now there's no pain. இப்ப வலி போயிருக்கா? Praise God. Read Proverbs 18:21. Yeah. போங்க. வாழ்வதும் நாவாலே, சாவதும் நாவாலே, வாயாடுவோர் அதன் பயனை துய்ப்பார். What is the word of God saying? இறைவார்த்தை என்ன சொல்லுது? Now if a person is going on speaking sickness, ஒரு நபர் தொடர்ந்து நோயை பற்றியே பேசிக் கொண்டிருப்பார் என்று சொல்வோம் என்றால், is he speaking life or death? அவங்க வாழ்வை பேசுகின்றார்களா, சாவை பேசுகின்றார்களா? சரியா? Where's the other lady gone? That other lady is gone where? அவங்க இன்னொருத்தங்க வந்தாங்களா? அவங்க எங்க போனாங்க? Not that. There is one more lady was. Just talk to her. Only life and death is in the power of the tongue. No. அங்க இருந்துக்கங்க. வாழ்வதும் சாவதும், வாழ்வும் சாவும் நம்ம நாவுல இருக்குது. புரிஞ்சுதா உங்களுக்கு? நம்ம நாவுல தான் வாழ்வு இருக்குது, சாவு இருக்குது. So if you are going to talk about your problem all the time, you are speaking death over your life. எப்பவும் நம்ம பிரச்சனையை பேசணும்னு சொன்னா நம்ம சாவை பேசுகின்றோம். Hallelujah. 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 So from now on, are you going to speak about your problem? இப்போ இருந்து நம்ம பிரச்சனையை பேச போறோமா? எப்போ? But if you are going to speak the word of God, is the pump going to be switched on? ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம பேசும்போது அந்த பம்ப் சுவிட்ச் ஆன் ஆக போகுதா? If you are talking about your problem, you are giving the devil a chance to destroy your life. நீங்க எதிர்மறையாக உங்க பிரச்சனையை பற்றி நீங்க பேசிக்கொண்டே இருந்தால் சாத்தானுக்கு உங்கள் வாழ்க்கையை அழிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கின்றீர்கள். That lady said she had been operated. அந்த சகோதரி சொன்னாங்க அவங்களுக்கு ஆபரேஷன் நடந்திருக்குன்னு சொன்னாங்க. And there was pain. ஆனா ரொம்ப வலி இருந்ததுன்னு சொன்னாங்க. And all that she did was to say, Jesus, I love you. அவங்க சொல்ல வேண்டியது எல்லாமே இயேசுவே நான் உம்மை அன்பு செய்கிறேன் என்பது மட்டும்தான். And when she said that word healed her. அந்த வார்த்தையை அவங்க திரும்ப சொன்னபோது அந்த வார்த்தை அவர்களுக்கு குணம் கொடுத்தது.
Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 So the word of God is powerful. ஆண்டவருடைய வார்த்தை சக்தி மிகுந்ததாக வல்லமை மிகுந்ததாக இருக்கின்றது. It will bring result. அது விளைவுகளை கொண்டு வரும். Okay, is there anybody who cannot hear? யாராவது காது எனக்கு கேட்காது அப்படின்றவங்க இங்க இருக்கீங்களா? Is there anybody who cannot hear? காது எனக்கு கேட்காது அப்படின்றவங்க, காதுல பிரச்சனை உள்ளவங்க இருக்கீங்களா? Might be one ear you can't hear. ஒரு காது கேட்காம இருக்கலாம். There is a lady. One ear or both the ears? ஒரு காதா ரெண்டு காதா? One. ஒண்ணா? Which ear? எந்த காது கேட்காது? Both the ears you can't hear? ரெண்டு காதும் கேட்காது. Now we learned that the word of God is powerful. நம்ம இப்ப கற்றுக்கொண்டோம் ஆண்டவருடைய வார்த்தையானது வல்லமை மிக்கது, சக்தி வாய்ந்தது என்று. Okay, here is a person who can't hear, இப்ப இங்க ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு காது கேட்கல. and here is a person who can't hear. இன்னொருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கும் காது கேட்கல. Now the word of God is going to open both the ears. ஆண்டவருடைய வார்த்தையானது இவர்கள் ரெண்டு பேருடைய காதுகளையும் இப்போது திறக்க போகின்றது. I'm going to speak the word, நான் இப்ப ஆண்டவருடைய வார்த்தையை பேச போகின்றேன். and this word will open the ears. அந்த வார்த்தையானது இவர்கள் காதை திறந்து விடும். Is it possible? அது நடக்குமா? Is it possible? அது நடக்குமா? What is nadakum? பாசிபிள். Okay, hold. Deaf spirit, in the name of Jesus, deaf spirit, come out of her. And I thank you, Lord, for recreating her ears, her eardrum, that she is able to hear clearly in Jesus' name. Amen. Praise the Lord. Praise the Lord. Close your eyes. Close your eyes. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. கண்ணு முடிக்குங்க. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. கொஞ்சம் கொஞ்சம் அவங்க வார்த்தையை மட்டும் கேளுங்க, மத்தவங்க சத்தம் போடாதீங்க. Thank you, Jesus. Praise the Lord. Hallelujah. அவங்க சொன்னதை மட்டும் கண்ணை பத்திக்கங்க. அவங்க சொல்லுவாங்க, அவங்க தள்ளி தள்ளி போய் சொல்றாங்க, அதை கேட்டுட்டு சொல்லுங்க. Hallelujah. Praise the Lord. I love you, Jesus. Hallelujah. Thank you, Jesus. Praise the Lord. Loving Father, in the name of Jesus, I thank you and I praise you. In the name of Jesus, deaf spirit, come out of her. And I thank you, Lord, for recreating her ears. Her ears be recreated in the name of Jesus, that she is able to hear clearly for your glory, Jesus. In Jesus' name, amen. Close your eyes. Praise the Lord. Hallelujah. 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 Praise the Lord. Thank you, Jesus. Praise the Lord. How many years you could not எத்தனை hear? வருஷம் உங்களுக்கு காது இப்படி பிரச்சனை? Okay. And how many years she could not hear? எத்தனை வருஷம் உங்களுக்கு கேட்காம இருந்தது? எத்தனை வருஷம்? 10 years. Oh, praise God. What happened to him? உங்களுக்கு என்னாச்சு? உங்களுக்கு என்ன? Loving Father, in the name of Jesus, I rebuke that fear, I rebuke that stronghold in the mind, and I command his body to be healed completely. I thank you and praise you for setting him free. He can't hear? He can't hear? Thank you, Jesus. Loving Father, thank you for opening those deaf ears, and in the name of Jesus, I rebuke this deaf spirit. In the name of Jesus, come out of him,
And I thank you, Lord, for recreating his ears that he is able to hear clearly for your glory. In Jesus' name, amen. He can hear. கண்ணை பொத்திக்கங்க, கண்ணை பொத்திக்கங்க. இடவையாவது கேட்குது, வலவையாவது கேட்குது. கண்ணை மூடிங்க. அவர் சொல்லுறது கேட்டு சொல்லணும். இடவையாவது கேட்குது.